அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தற்போது சிறப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வாரம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா கத்தி கொண்டே இருந்த விஜய் பார்வதிக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கும் அவங்களின் ஸ்டைலையே பதில் அளித்திருந்தாரு. திவ்யா கணேஷுங்க தீயாக இருப்பதாக பாராட்டுகளும் பார்வையாளரிடமிருந்து வந்திருக்கு. வைல்டு கார்டு மூலம் பிக் பாஸ் 9 வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய திவ்யா கணேஷ் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரீஜின் சாப்ரா அமித் பார்க்காவுடன் ஒப்பிடும்போது திவ்யா ரொம்ப தெளிவாக இருப்பதாக விமர்சனங்கள் வருதுங்க. இன்று காலை வெளியான ப்ரோமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்களை விஜய் பார்வதி விமர்சிக்கும் விதத்தில் அமைந்திருக்கு. ஐயோ, இந்த பார்வதி திருத்தவே மாட்டாரா? பிக்பாஸ் பார்வையாளர்கள் நொந்து போயே இருக்காங்க. இந்த நிலையில் தற்போது வெளியான இரண்டாவது ப்ரோமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா திவ்யாவின் வாய்ஸ் தான் பலமாக கேட்குது. இங்கு ஸ்கூல் மாதிரி வாயில் கை வச்சுட்டு யாரும் உட்கார முடியாதுன்னு திவ்யாடம் தெரிவித்தார் வியானா. இல்லைனா அப்படியே பேசி தள்ளிடுவாங்களான்னு வியானா சொல்ல பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா என்ன அடுத்து நடக்க போகுதுன்னு அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் வாயில் கை வச்சு கம்முன்னு இருக்க சொல்லலை. வியானாவுக்கு புரியும்படியே சொன்னாங்க திவ்யா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எழுந்து பேசிய பார்வதியின் டோன் பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆச்சரியப்படும் விதத்தில் அமைஞ்சிச்சுங்க. அது என்னன்னா, பாருமா உங்களுக்கு என்னாச்சு, இப்படி பம்மிட்டு பேசுறது உங்களுடைய அகராதியிலே இல்லையே. திவ்யா கொடுத்த அடி பலமாக உங்களுக்கு கேட்டிருக்குதோன்னு பார்வையாளர் கருத்தாக இருக்குதுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க திவ்யா, ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுக்கலான்னு பார்வதி பம்ம திவ்யா கத்த ஆரம்பித்திருக்காங்க. இது பார்வதி ஸ்டைலாச்சேன்னு உங்களுக்கு எல்லாம் நார்மலாக பேசினாலே கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. கத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு திவ்யா சொல்ல, இதை எடுத்து கத்துவதற்கு பெயர் போன வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ரோஷம் வந்துடுச்சு. இந்த வீட்டில் நான் தான் கத்துவேன், நொந்து வந்த நீயெல்லாம் கத்தி அதை நான் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காராம். நீங்கள் பேசுறதே ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்பா வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா கர்மா யாரையும் சும்மா விடாதுன்னு திவாகர் சொல்லியிருக்காரு. ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருப்பது போல ஹவுஸ்மேட் எல்லாம் மட்டம் தட்டி கொண்டே இருக்கீங்க. அப்போது அவங்களுக்கு இப்படி தானே வலிக்கத்திருக்கோம். பிக்பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆஷா இருக்குன்னா புரியலை எனக்கு, நான் தான் கேட்டேன். இஷ்டனா கேளுங்க, இல்லைன்னா போங்கன்னு திவ்யா சொன்னதுமே வழக்கமாக நம்ம தானே இப்படி பேசுவோம், என்ன காப்பி எடுத்து பிரபலமாக பார்க்குறியா திவ்யான்னு பார்த்தாரு வாட்டர்மெலன் ஸ்டார். நல்ல விஷயத்துக்கு குரூப்பிசம் பண்ணுங்க. இது இங்கே யாரெல்லாம் குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். திவ்யா சொன்னதுமே சுபிக்ஷா கனி அக்கா போன போக்கில் பார்க்கணும். விஜய் பார்வதியும் தர்ஷனும் அடி வாங்கினா பிக்பாஸ் பார்வையாளர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க. உங்களை தூண்டிட்டு வேடிக்கை பார்ப்பதில் பார்வதிக்கு அவ்வளவு சந்தோஷம். அவரிடம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு திவ்யா சொல்ல, அந்த தர்பீசை போடக்கிறது மட்டும் நிறுத்திடு, நடிப்பு அரக்கனை ஒரு கை பார்த்து வெளியே பத்து விடும், வேலையை பார்க்கவும்னு திவ்யாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க பிக்பாஸ் பார்வையாளங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பார்வதி வாட்டர்மெலன் ஸ்டோரும் தான் ப்ரோமோ வீடியோக்குள்ளே வருதுங்க. அந்த வீட்டில் எத்தனையோ பேர் இருக்க, இந்த 2 பேரை மட்டும் ஃபோக்கஸ் செய்வது ஏன்னு பிக்பாஸ் கேட்காம இருக்க முடியும். வைல்டு கார்டு மூலம் வந்திருக்கக்கூடிய அமித் பார்கவ் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டு ஆட்களை பற்றி தான் இத்தனை நாள் பார்த்து தெரிந்து கொண்டதை சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் வாயே திறக்கலைங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு தான் பார்க்கலாம். அமித் பார்கவ், சாண்ட்ரா, திவ்யா, பிரிஜன் ஆகியோர் வைல்டு கார்டு மூலம் பிக்பாஸ் 9 வீட்டிற்குள்ளே தற்போதும் நுழைந்திருக்காங்க. 27 நாட்களாக பிக்பாஸ் நிகழ்ச்சி வெளியில் இருந்து பார்த்ததால யார் எப்படி மக்கள் மத்தியில் அவங்களுடைய இமேஜ் எப்படி இருக்குதுன்னு வைல்டு கார்டு ஆட்களுக்கு நன்கு தெரியுங்க. இந்த நிலையில தாங்க பிக்பாஸ் வீட்டு கதவு திறந்ததுமே ஆக்ஷேஷன் இறங்கிடுச்சு. வைல்டு கார்டு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் கேள்வி கேட்டு கிளின்னு கிழித்தாங்க. ஃப்ரிஜன் அவரின் மனைவி சாண்ட்ரா அவங்க செய்த காரியம் பிக்பாஸ் பார்வையாளர் சிலருக்கு பிடித்திருக்குது, சிலருக்கு பிடிக்கலன்னே சொல்லலாம். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிக்பாஸ் வீட்டில் ஃப்ரிஜின் சாண்ட்ரா நிலை முடியாது சிலர் தெரிவித்திருக்காங்க. சிலரும் ஹவுஸ்மேட்டுக்கு ஏற்ற ஆட்களாக தான் இருக்கிறாங்கன்னு கணவன் மனைவின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பல நடிகர் நடிகைகள்னு பிரமுகங்கள் பல இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க.
பிக் பாஸில் ரெட் கார்டு பற்றி முதல் முறையாக பேசிய பிரதீப் ஆண்டனி. கமல் பற்றி சொன்ன விஷயம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தனக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது குறித்து 2 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி பேசியிருக்காங்க. இந்த நிலையில் அவரை 9வது சீசனும் போட்டியாளராக எதிர்பார்த்தாங்க மக்கள். ஆனால் தற்போது இல்லைங்க. விண்வெளி நாயகன்னு கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் 7 நிகழ்ச்சியின் கலந்து கொண்டவர் தான் இவருங்க. 7வது சீசனில் டைட்டில் வின்னர் ஆவார் பிரதீப்னு பார்வையாளர்கள் எதிர்பார்த்த போது அவரால் பெண் போட்டியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி வச்சாங்க. பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்ததற்கு கடும் எதிர்ப்பும் அப்போது கிளம்பிச்சு. பிரதீப்பால் யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. வேண்டுனா பிளான் போட்டு அவங்க மீது பழி சுமத்த இந்த கமலஹாசன் சரியாக விசாரிக்காம பிரதீப் ஆண்டனி மீது தான் தவறுன்னு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தாங்க தொடர்ந்து பிரதீப்பை மீண்டும் பிக் பாஸ் வீட்டிற்குள்ள அனுப்பி வைக்க வேண்டும்னு பார்வையாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வராங்களாம். பிரதீப்போ தன்னை கண்டித்து கொடுக்கப்பட்ட ரெட் கார்டை பெண் பிள்ளையுடன் சேர்ந்து கொண்டாடியிருக்காரு. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி கண்டபடி வைரலானுச்சு. பிரதீப் மோசமானவன்னு நம்பி இத்தனை பெண்கள் இருப்பாங்களா, அவசரப்பட்டுட்டீங்கன்னு கமலஹாசன் பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொன்னாங்க. 7வது சீசனில் பிரதீப் ஆண்டனி திரும்பி வருவாரா எதிர்பார்த்த நிலையில் அப்போது எதுவும் நடக்கலை. 8வது சீசன்லையும் பிரதீப் ஆண்டனி அழைத்து வாங்க பிக் பாஸ்னு பார்வையாளர்கள் கோரிக்கை விடுத்தும் பலனில்லை. இந்த 9வது சீசன் துவங்கும் முன்னாடியே பிரதீப்பை போட்டியாளருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ரெட் கார்டு விவகாரம் குறித்து முதல் முறையாக மனம் திறந்து பேசியிருக்காருங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விசித்திராவிடம் பிரதீப் ஆண்டனி பேசியிருக்காரு. ரெட் கார்டு கொடுத்த பிறகு எப்படி சமாளித்தீங்கன்னு கேட்டாரா விசித்ரா. அதுக்கு பிரதீப் என்ன பதிலளிச்சிருக்காங்கன்னா, ஒரு மோசமான நிலையாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலையாக வெளியே வந்த பிறகு தான் ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை வரவே இல்லை. எனக்காக நிறைய பேர் ஃபீல் செய்து கொண்டு இருந்தாங்க. நிறைய பேர் அழுதுருக்காங்க. நடந்தது குறித்து நான் யாரிடமும் விளக்களிக்க வேண்டிய தேவையே எனக்கு இல்லை. நான் நல்லவன்னு எல்லோருக்கும் தெரிந்திருக்குது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கமல் சாரே ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டதோன்னு வருத்தமாக போச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு அங்கிருந்த சுரேஷ் தாத்தா பார்த்தீங்கன்னா, கமல் சார் இங்கே ரெட் கார்டு கொடுத்தாரு, அவர் கார்டை அங்கு தான் வச்சாரு, மற்றவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லவே அந்த வாரமே திரும்பி செல்ல பிரதீப் ஆண்டனிக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அவர் தான் திரும்பி செல்லலை. மக்கள் காத்திருந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததும் வரலை. ஒரு முறை அந்த வீட்டுக்கு போய் நடந்ததே போதும்னு நினைத்திட்டாரோ என்னவோ. தற்போது கூட யாரையுமோ குறை சொல்லாமல் கமல் சாருக்கு என்னை பிடிக்காம போச்சுன்னு பிரதீப் வருத்தப்பட்டது பிக் பாஸ் பார்வையாளர்களை ரொம்ப கவர்ந்து வருதுங்க. இந்த குணத்திற்கு நீங்கள் எல்லாம் இருப்பீங்க பிரதீப், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டான்னு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்காங்க ரசிகர்களும். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 3வது ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க கடுப்பாகி மீண்டுமே அதே கேள்வியை கேட்ட வண்ணமே இருக்காங்களாம். போதும் பிக் பாஸ், இதோட நிறுத்திக்கோங்க. இன்னும் சொல்ல அளவிற்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ இருக்குதுங்க. 9வது வீட்டில் சீசனில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அது போதாதுன்னு வைல்டு கார்டு மூலம் பிரஜின், சாய்ண்ட்ரா, திவ்யா, கணேஷ், அமித் பார்கவ் போன்ற 4 பேர்கள் களமிறக்காங்க. 9வது சீசன் துவங்கிய நாளே இருந்தே இதுவரை பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வீடியோக்களை ஆதிக்கம் செலுத்துவது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், விஜய், பார்வதி மட்டும்தாங்க. ஒன்று திவாகர் குறித்த ப்ரோமோ வீடியோக்களாக வரும், இல்லைன்னா பார்வதி பற்றிய வீடியோக்களாக வரும். அதிலும் குறிப்பாக ப்ரோமோ வீடியோக்களை கத்துவதை வழக்கமாக வைத்திருக்காங்க திவாகரும் அவரின் தோழியான பார்வதியும். இந்த நிலையில் இன்றுமே பார்வதியும் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ப்ரோமோ வீடியோக்கள் அதிகம் காட்டப்பட்டிருக்கு. முதல் ப்ரோமோ வீடியோவில் வைல்டு கார்டு ஆட்களை உல்லாசி இருந்தார் பார்வதி. இதையடுத்து 2வது வீடியோவில் பார்வதி தர்பிஷை விமர்சிப்பத விதத்தில் அமைந்திருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க. தற்போது வெளியிட்ட 3வது ப்ரோமோ வீடியோவில் திவ்யாவை விமர்சித்து வராங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மீண்டும் கத்துவதை பார்த்தவங்க முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. பிக் பாஸ் 9 வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை திவாகர், பார்வதி விட்டா வேறு யாரும் நிகழ்ச்சி இல்லையான அளவுக்கு ப்ரோமோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த ப்ரோமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 2 பேர் தான் மாற்றி மாற்றி ப்ரோமோக்களை கத்திக்கிட்டே இருக்காங்க. இது என்னவென்னு கேளுங்க மக்கள், சொல்வேன்னு விஜய் சேதுபதியும் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா அன்பு கோரிக்கை வைத்து வராங்க.
இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் உங்களுக்கு பிடித்த உங்கள் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.